வாங்க எல்லாருக்கும் காலை வணக்கம். பாருங்கள், எல்லாம் ஆடை எடுத்து வச்சுருக்கேன், போட்டு ஒரு ரோல் பண்ணேன். சரி, இது ஒரு வீடியோ எடுத்து போடலாம், ஒரு பிரயோஜனமாக இருக்கும்னு எடுத்து போடுறேன். எல்லாருக்குமே பயனுள்ளது. இவ்வளோண்டு வெண்ணெய், இவ்வளோ ஆடை இருந்தால் கூட எடுத்து வைங்க. மாதம் ஒரு 100 நெய் வந்துடும். நாம்ளே சுத்தமாக அது எல்லாம் இனிமேல் லீவு. ஏதோ ஒரு பலகாட்டு ஒரு ரோல் பண்ணேன். சரி, வீடியோ பண்ணலான்னு பண்ணுறேன். இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் ஏற்கனவே நான் வெண்ணெய் எப்படி எடுக்கிறதுன்னு போட்டுட்டேன். இப்போது எப்படி வெண்ணெய் ஆரம்பத்தில் எப்படி எடுத்து வச்சு எடுக்கணுங்கிறது போடுறேன். நைட்டே ஃப்ரீசரில் இது நிறைய தண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், ஐஸ் ஆகிடுச்சு. இதில் தண்ணி குறைய நம்ம இந்த மாதிரி ஜாரில் இப்போ தண்ணி குறைஞ்சிது, கொஞ்சம் ஊற்றிட்டேன். 2 டம்ளர் தண்ணி, 1/4 ஜார் அந்த ஆடை எடுத்து வச்சு போட்டு 1/4 ஜார் ஐஸ் தண்ணி ஊற்றிக்கணும். ஐஸ் கட்டி 1-2 போட்டுக்கணும். வெண்ணெயை எப்படி நெய் காய்ச்சதுன்னு பார்க்கலாம். வாங்க, அன்றைக்கி வெண்ணெய் எடுத்து பார்த்தோம். இப்போ நெய் காய்ச்சலாம். பாருங்கள், வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. நெய் காய்ச்சலாம். வெண்ணெய் எடுத்து வச்சுக்கலாம். ஏதாவது காரமாக ஏதாவது செய்யணும், எதுக்காவது வெண்ணெய் தேவைன்னா அப்போ கஷ்டப்படணும். ஃப்ரீசரில் வச்சுட்டா அப்படியே இருக்கும். அப்படியே ஃப்ரீசரில் கொண்டு போய் வச்சிடலாம். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக போய் முருங்கை மரத்தில் முருங்கைக்கீரை உடச்சிட்டு வந்தேன். கட்டாயம் முருங்கைக்கீரை போடணும். நெய் கல் உப்பு போடலாம். நெய் டேஸ்ட்டாக இருக்கும், கெடவே கிடாது. எவ்வளோ நாள் ஆனாலும் கல் உப்பு போட்டு செஞ்சு பாருங்கள், நெய் கெடவே கிடாது, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை பாருங்கள், ஒரு கொத்து. எப்படியும் ஒரு நல்ல நெய் காஞ்ச பின்னாடி இறக்கக்குள்ளே முருங்கைக்கீரை போட்டு ஒரு நல்ல கொதி வந்தோடனே இறக்கி வச்சிடணும். முதல்ல நான் நிறைய வீடியோ வெண்ணெய் எப்படி எடுக்கிறதுன்னு வீடியோ நிறைய போட்டேன், 2-3 வீடியோ. இப்போ வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சறது எப்படின்னு வெண்ணெய் எடுத்ததை இப்போ நெய் காய்ச்சறதை பார்க்குறேன். பாருங்கள், வெண்ணெய் எடுத்து வச்சுட்டேன். நேற்று எடுத்தேன் வெண்ணெய், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ நெய் காய்ச்சறேன் வெண்ணெயை. இந்த மாதிரி வாங்கிடுங்களா, அந்த இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வரக்குள்ளே இதை ஆஃப் பண்ணிடாதீங்க. தெரியாத நெய் காய்ச்சறவங்க. இந்த ஒயிட் கலரு வெள்ளை கலரு நுரை ஃபுல்லாக அடங்கணும். இந்த நுரெல்லாம் அடங்கிட்டு இதெல்லாம் அடங்கணும். இந்த நுரை ஃபுல்லாக அடங்கணும். அது நெய் இனிமேல் தான் நெய் வாசனை வரும். இது வரைக்கும் நெய் வாசனை கிடையாது, இனிமேல் தான் நெய் வாசனை வரும். நெய் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். இப்போ இறக்க போக்குள்ளே போட்டிங்கன்னா தான் நல்ல வாசனை. பாருங்கள், நெய் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக. அந்த வெள்ளை நூறெல்லாம் அடங்கினோடனே எடுத்து ஆற வச்சு நம்ம பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். வாங்க, நெய் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். நெய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை வடிகட்டி ஊற்றி வச்சுக்கணும். பார்த்திங்களா, நெய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அது ஆறின பின்னாடி பாட்டில் எதுலையோ ஒன்றில் நம்ம நெய் அதை வடிகட்டி ஊற்றி வச்சுக்கலாம். இல்லை அப்படியே ஊற்றி கூட நம்ம மேலோட எடுத்து ஸ்பூனில் ஊற்றி சாப்பிட்லாம். இங்கே கொஞ்சம் முருங்கைக்கீரை போடுங்க. உங்களுக்கு முருங்கைக்கீரை டவுனுக்குள்ளே எங்கேயும் கிடைக்கலன்னா சப்போஸ் கல் உப்பு போட்டுக்கோங்க. கிடவே கிடாது, எவ்வளோ நாள் ஆனாலும் நல்ல வாசனையாக இருக்கும். வாங்க, சாம்பார் நெய் போட்டு சாப்பிட்லாம் சூப்பராக. நெய் ஃபுல்லாக வடிகட்டியாச்சு, நெய் ஆறிடுச்சு, எல்லாம் வடிகட்டியாச்சு. சூப்பராக நெய் ரெடி. பாருங்கள் எப்படி இருக்குது நெய், சூப்பராக நெய். பார்த்திங்களா, செமையாக இருக்குது கலர். அதுதான் வீட்டு நெய். கடை நெய்யும் ஒரிஜினல் நெய் தான். இந்த கலரு இதுதான் ஒரிஜினல் நெய். செமையாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது நெய், பார்த்திங்களா, சூப்பர் நெய்.